வன்னி அரசு சாரை பார்க்க வந்தோம். அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்கள எங்கள் பையனை கொண்டவங்களை கைது பண்ணாதான் உடலை வாங்குவோம். அது வரைக்கும் நாங்கள் வாங்குவோம். பிஜேபி ஆஃபீஸுக்கு என்னோட கோரிக்கை பூரா சொல்லியிருக்கோம். அவங்க இது சொல்லியிருக்காங்க, தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் வன்னியரசு சாரை பார்த்துருக்கேன். பார்த்து அவங்கள்ட்ட மனு கொடுத்து எங்களுடைய குறையை சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கு நீதி வேணும். அப்போ நாங்கள் நீதி வேணும், அவங்கள கைது பண்ணணும். உங்களுடைய ஒரே கோரிக்கையாக தான். ஆகாஷ் கணேசன் படுகொலை செய்யப்பட்டு 95 நாள் ஆயிடுச்சு. 95 நாளாகவும் அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது கொலைன்றதை ஏற்றுக்கொண்டு கொலை வழக்காக மாற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் கொலை செய்யப்பட்டு 95 நாளாகவும் இதுவரை எஃப்ஐஆரில் கூட ஒரு பேர் கூட சேர்க்கப்படலை. குற்றவாளிகளை அடையாளம் காட்டியிருக்கோம். திலீபன், புகன், இது போன்ற அவங்களோட 16 பேர் வந்ததாக நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கோம். அந்த குற்றவாளிகளை அடையாளம் காட்டியும் குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படலை. அதனால் தொடர்ச்சியாக ஆகாஷ் கணேசனுடைய உறவினர்கள், சொந்த மக்கள் மானாமரில் போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு 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 முன்னெடுப்பாக 95ஆவது நாளில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களை தோழரை சந்திக்க வந்தோம். அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கான். அவர் டிஜிபியை போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. டிஜிபி ஆஃபீஸுக்கு போகும்போது ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய அன்பு அவர்கள் எங்களை சந்தித்து பேசினார். அன்பு அவர்கள்ட்ட நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம். குற்றவாளிகளை கைது பண்ணணும், உடனடியாக சார்ஜுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தினோம். ஆனால் கோர்ட்டு கொலை வழக்கா பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பேசுகிறாங்க காவல்துறையிலிருந்து. ஆனால் கோர்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது கொலை வழக்கா மாற்ற சொல்லி உத்தரவு போட்டு லாக்அப் டெத் ஆனதுக்கு அதுக்கான நிதியும் இந்த அரசு கொடுத்துருக்கு. அப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த கொலை வழக்குன்றதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு ஆதாரம் அதையும் கூட. அப்படி இருக்கும்போது கொலை வழக்கா பதிவு பண்ண சொல்லலாம் அப்படின்ற கருத்தை பரப்புறதே தப்பு. ரெண்டாவது, நீதிமன்றத்திலிருந்து ஆவணங்கள் எதுவும் சிபிசிஐடிக்கு இன்னும் அனுப்பலை அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது ஒரு பொய்யான காரணம். ஆனால் இது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, ஃபைனல் ரிப்போர்ட்டு, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் பேரண்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிபிசிஐடிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மருத்துவமனை சார்பாக கூட அதை பத்திரிகை செய்தியாக கூட ஆக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இனி ஆவணங்கள் சிபிசிஐடிக்கு வரலைங்கிறதே ஒரு பொய்யான காரணம். அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொலை நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே அவரை அந்த கொலையாளியை கைது செஞ்சு ரிமாண்டு காட்டி அப்புறம் விசாரணை செய்யலாம். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுது. 60 நாளையும் கடந்தாச்சு. 90 நாள்லையாச்சும் ஃபைல் பண்ணுவாங்களான்னு பார்த்தா 90 நாளும் கடந்தாச்சு. இன்றைக்கி 95 நாள். 95 நாளில் இதுவரை ஃபைல் பண்ணாமல், இது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாமல், ஒரு பேரை கூட குற்றவாளிகளுடைய பேரில் சேர்க்காம காலதாமதப்படுத்துறது போராடக்கூடிய அந்த மக்களை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்குது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு, ஆகாஷ் குடும்பத்துக்கு நீதி வேணும், ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஜனநாயக சக்திகள், மக்கள் அதிகார கழகம், பொதுநலமான ஒரு எழுச்சி இயக்கம், மக்கள் தமிழர் கட்சி, தேவேந்திர வேளாளர் பேரமைப்பு திருச்சி, இன்னும் சில தோழர்கள் எல்லாருமே ஜனநாயக சக்தி நமக்கு இந்த ஆகாஷ் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய அனைவரும் இந்த களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள இணைச்சி இந்த மனுவை போய் கொடுத்துருக்கோம். இதுபோக மற்ற ஜனநாயக சக்திகளும் இந்த கோரிக்கைக்கு வலியுறுத்தி எல்லா இடங்கள்லையும் நீதி கேட்டு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். முதல் ஆகாஷுடைய ஆகாஷை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செஞ்சால் மட்டுமே உடல் வாங்கப்படும்.
முதல் தகவல் அறிக்கையில் பேர் சேர்க்கணும், கைது பண்ணணும், குற்றப்பத்திரிகை உடனே தாக்கல் பண்ணணும். அப்போ தான் உடல் வாங்கப்படும். அதை பற்றி இந்த போராட்டம் தொடரும் அப்படின்றது ஆகாஷ் கணேசன் படுகொலை நீதிக்கான போராட்ட குழுவுடைய முடிவு. இது சமூக மக்களுடைய முடிவு, ஜனநாயக சக்தியினுடைய முடிவு. யார் பேசுறீங்களா? அப்படியே இருங்க.